ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிரைவ் அப்படின்னா என்ன? டிரைவ்னா கம்ப்யூட்டரில் டேட்டா ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் தான் டிரைவ். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டரோட ஸ்டோரேஜ் ரூம் அதுதான் டிரைவ். ஓகேயா? கம்ப்யூட்டரில் டிரைவ் டைப்ஸ் பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணனா திஸ் பிசியில் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்லாம் இருக்கும். இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டியோட செப்பரேட் பார்ட்ஸ். ஓகேயா? சி டிரைவ் அப்படின்னா கம்ப்யூட்டரோட மெயின் ஸ்டோரேஜ் ஏரியா. இதுதான் விண்டோ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிற பிளேஸ். சி டிரைவில் இருக்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்ப்போம். விண்டோ ஃபோல்டர்ஸ், இது கம்ப்யூட்டரோட பிரெயின்னு சொல்லலாம். இதில் இருக்கிறது விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகுற பூட் ஃபைல்ஸு, சிஸ்டம் கண்ட்ரோல் ஃபைல்ஸு. இது டெலீட் பண்ணால் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகாது. செகண்ட் ப்ரோக்ராம் ஃபைல் ஃபோல்டர். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இங்கே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம், எம்எஸ் ஆஃபீஸ், ஃபோட்டோஷாப், கேம்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஆப்ஸ் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகும். தேர்ட் யூசர்ஸ் ஃபோல்டர். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாம் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இதில் இருக்கும் டெஸ்க்டாப் ஃபைல்ஸு, டவுன்லோட்ஸு, டாக்குமெண்ட், பிக்சர்ஸ், வீடியோஸ், நீங்கள் சேவ் பண்ணின எல்லாமே இதில் தான் இருக்கும். ஃபோர்த் சிஸ்டம் ஃபைல். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸு. இது என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆன் ஆகுறது, மவுஸ் கீபோர்டு ஒர்க் ஆகுறது, டிஸ்பிளே சவுண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், ஆப் ரன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை டெலீட்டோ சேஞ்சோ பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆகலாம், பூட் ஃபெயில் ஆகலாம். ஃபிஃப்த் டெம்ப் ஃபைல்னால் என்ன? டெம்ப் ஃபைல்னால் டெம்பரவரி ஃபைல்ஸ். கம்ப்யூட்டர் குயிக்காக ஒர்க் பண்ண டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணுற ஃபைல். ஓகேயா? இதுக்கு எக்ஸாம்பிள் யூடியூப் ஓப்பன் பண்ணுனா வீடியோ லோடாக ஹெல்ப் பண்ண ஃபைல் க்ரியேட் ஆகும், அப்புறம் டெலீட் ஆகிடும். டெம்ப் ஃபைல்ஸ்னால் டெம்பரவரி ஜங்க் ஃபைல். டெம்ப் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆக ஹெல்ப் பண்ணும், வெப்சைட் குயிக் லோட் ஆக ஹெல்ப் பண்ணும், ஒர்க் ஸ்மூத்தாக இருக்க சப்போர்ட் பண்ணும். டெலீட் பண்ணால் சேஃப் தான், சிஸ்டம் ஃபைலை டெலீட் பண்ணக்கூடாது. டெம்பரவரி யூஸ்க்கு க்ரியேட் ஆகும், அப்புறம் ரிமூவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகும். டி டிரைவ்னா என்னென்னு பார்ப்போம். டி டிரைவ்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பிளேஸ். சி டிரைவ்னா மெயின் சிஸ்டம் டிரைவு. டி டிரைவ்னா யூசர் யூஸ் பண்ண செப்பரேட் ஸ்டோரேஜ். டி டிரைவ் அஸ்யூஷுவலி டேட்டாவை சேவ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இப்போது மொபைல் ஃபோட்டோ பேக்கப் கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோன் ஃபோட்டோஸை கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணுறீங்க. சி டிரைவில் சேவ் பண்ணுனா கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டி டிரைவில் சேவ் பண்ணுவீங்க ஃபோட்டோஸ் எல்லாம். இப்போது நீங்கள் பிசியில் கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்கள். சி டிரைவ்னா சிஸ்டம் ஃபுல் ஆகும். டி டிரைவ்னா சேஃபாகவும் இருக்கும், ஸ்பேஸும் இருக்கும். ஸோ கேம் மோஸ்ட்லி டி டிரைவில் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. மூவி வீடியோஸுமே டி டிரைவில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. காலேஜ் ஒர்க் ஃபைல்ஸும் கூட டி டிரைவில் தான் சேவ் பண்ணுவோம். டி டிரைவ்னா பர்சனல் ஃபைல்ஸு, கேம்ஸு, மூவிஸ் சேவ் பண்ண யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் பிளேஸ் தான் டி டிரைவ். இ டிரைவ்னா என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பென் டிரைவ் யூஎஸ்பியை எடுத்துகிட்டு அதை லேப்டாப்பில் ப்ளக் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக இ டிரைவ் அப்படின்னு ஒரு நியூ டிரைவ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோட்டோ காப்பி பண்ண, சாங் காப்பி பண்ண, வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் ஆகுது. பென் டிரைவை ரிமூவ் பண்ணுனா இ டிரைவ் டிஸப்பியர் ஆகிரும். இ டிரைவ்னா ஒன்றும் இல்லை, பென் டிரைவ் எக்ஸ்டர்னல் டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது வரும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இ டிரைவ். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிரைவ்னா என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இனி வரப்போகிற வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.